சினிமால போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நெறைய பசங்கள நானே பார்த்துருக்கேன். 10த்லயே படிப்பு விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வரேன். படிங்க. வாழ்க்கையில பெரிய நெறைய நடிகர்களும் அதத்தானே சொல்றாங்க. அவங்களுக்கு புடிச்சிருக்குல்ல சார். இப்போ ஒரு ட்ரீம் புடிச்சிருக்குன்னா, நோக்கி அவங்க போகுன்றப்ப கரிக்குலத்த சேர்த்து பண்ணிக்கிட்டே இத பண்ணணுங்கண்ணே. இப்ப நானே இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்கு போறேன்னா, நாளைக்கு போய் பேஷண்ட்ஸ் தான் பார்ப்பேன். இப்ப ஓகே. அதுக்காக நம்ம ஃபேம் ஆயிட்டோம் இதெல்லாம் கிடையாது. நான் அப்பயும் போய் வேல தான் பார்க்குறேன். வேல பார்த்துட்டு ஃப்ரீ டைம்ல இது பண்றேன். இல்லாட்டி இந்த வொர்க்க முடிச்சுட்டு பேஷண்ட்ஸும் பார்க்குறேன். உங்க வீட்ல என்ன சார் சொல்றாங்க? உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, வீட்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு? அவங்க சின்ன வயசுல இருந்தே பார்க்குறாங்கல்லப்பா. நெறைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்க பாருங்க. பார்த்துருக்கேன் சின்ன சார். வயசுலயே கொண்டு போய் லைவாவே நம்மளோட ஆக்டிங்லாம் வீட்ல இல்ல பார்த்துருக்காங்க. அது ஓகே. சின்ன வயசுல வந்து நீங்க அவங்க தம்பி வந்து சின்ன வயசுனா +2 படிக்கிறது சின்ன வயசுல இல்ல. இல்ல +2 படிக்கிறப்பயும் பார்த்துருக்காங்க. காலேஜ்ல படிக்கிறப்பயும் பார்த்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் பார்த்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் பாதுகாத்து வச்சதே எங்க வீட்ல உள்ளவங்க தான். அம்மா தான் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அதத்தான் இப்ப நான் எடுத்து உங்களுக்கு அப்ப என்ன போட்டுருக்கேன். சொல்றாங்க சார்? நீ தொடர்ந்து ஹாப்பி பண்ணு. தான், ஹாப்பி தான். ஜாலியா எல்லாருமே சந்தோஷமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்கல்ல. சொல்லப்போனா நம்ம கூட ஒரு என்ன சொல்ல வருது மனஸ்தாபம் உள்ளவங்க கூட பார்த்து நம்மள பத்தி பெருமைப்படுற லெவல் ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி.